முன்னாடிலாம் 2 கட்சி இருக்கு. இந்த கட்சிக்குள்ள யாரு கூட்டணி வருவா அப்படின்றதா அரசியல் களத்துல பேச்சுகளா இருக்கும் ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும். ஆனா இந்த தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலும் வேறு விதமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஆளும் புதுசு புதுசா கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் தான் சிஎம் ஆவேன், நான் தான் சிஎம் ஆவேன்னு சொல்லிட்டு அந்த அரியணைக்கு பயங்கரமா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. பட் அந்த அரியணை ஒரு ஆளுக்கு தான் சொந்தமாக போகுது. அப்படி இருந்தா கூட இன்னைக்கான பக்கா பாலிடிக்ஸ் பகுதியில் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாமா? வாங்க. இந்த 5000 ரூபாயை கொடுத்துட்டு இவங்க பண்ற அட்டகாசம் தாங்க முடியல. இபிஎஸ் வந்து வெரைட்டியா பேசுறாராம். அது மட்டும் இல்லாம நாங்க 5000 ரூபாய் கொடுத்துட்டோம், அப்ப மக்கள் கிட்ட நாங்க தான் ஹிட் அப்படின்லாம் பேசிட்டு இருக்க சிஎம் என்னென்ன வெரைட்டியா வடை சுடுறாரு அப்படின்றத பாருங்க. பழனிசாமி அவர்களும் வாய்க்கு வந்தபடி வெரைட்டியா இப்ப வடை சுட்டுட்டு இருக்காரு. இந்த வடைகளை எல்லாம் மக்கள் நம்ப தயாராக இல்லை. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் தேர்தலை காரணமாக காட்டி மகளிர் உரிமை தொகையை 3 மாசத்துக்கு நிறுத்தி வச்சிடலாம், மக்களுக்கு திமுக அரசு மேல அதிருப்தியை உண்டு பண்ணி கெட்ட பேர் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சூழ்ச்சி பண்ணாங்க. இதை அட்வான்ஸா நாங்க தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கும் 5000 ரூபாய் அட்வான்ஸ் பணமாக போட்டேன். நாம பண்ண இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல மக்கள் ஹாப்பி. பாவம் எதிர்கட்சிகள் தான் நிலைகுலிஞ்சு போயிருக்கிறாங்க. முதல்ல இதை கிண்டலடிச்சாங்க, கொச்சைப்படுத்தினாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களாலேயே நம்ம அதிரடி முடிவுக்கு மக்கள் கிட்ட கிடைச்ச வரவேற்பை மறைக்க முடியல. அதனால இப்போ அதுக்கு நாங்க தான் காரணம்னு சொல்றாங்க. இப்போ எங்களால தான் நடந்துச்சு, உரிமை கொண்டாட வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்க என்ன வேணாலும் சொல்லி புலம்புங்க, எங்க திட்டங்கள் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ கொள்ளை அடிக்கிறது தான் திமுகவுடைய கொள்கையே. நீங்க பண்றதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதிமுகவுக்கு தான் ராஜ்யம், திமுகவுக்கு பூஜ்யம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் ஸ்டாலினை வறுத்து எடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. பதறாரு, வாயில வடை சுடுறாரு. நீங்க தான் வாயில வடை சுடுற. 5 வருஷமா வடை சுட்டு மக்களுக்கு உங்களுடைய ஆட்சியில சலிப்பு ஏற்பட்டு விட்டது. 5 ஆண்டுல எத்தனை பேர் வச்சிருக்கிற? கொஞ்சம் நஞ்ச பேர் இல்லைங்க, அவ்வளவு பேர். இதுல உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. வெல்வோம் ஒன்றாக, எல்லோருக்கும் எல்லாமும், ஓரணியில் தமிழ்நாடு, ஒன்றினிமோ வா, உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், உங்களுடன் ஸ்டாலின், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன், புதுமை பெண், உங்கள் கனவை சொல்லுங்கள். முதல்வரின் முகத்தில் உங்கள் கனவை சொல்லுகின்றா. மக்கள்கிட்ட போய் கேட்டா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி முடிவு கட்ட வேண்டும் இந்த தேர்தல். அதுதான் எங்களுடைய கனவு. இவ்வளவு பேர் வைப்பதிலே நம்பர் 1 முதலமைச்சர் தமிழ்நாடு ஸ்டாலின். இதுல ஏதாவது ஒன்னாவது உங்களுக்கு புரியுதா? இவ்வளவு பேர் வச்சிருக்காரு. இந்த பேரில் அடங்கின திட்டம் மக்களுக்கு தெரியுமா? தீனா ஒரு பேரை வைப்பாரு, ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு, அங்க போட்டோ ஷூட் எடுப்பாரு, பத்திரிகையில் வரும், ஊடகத்தில் வரும், அதோட முடிஞ்சு போச்சு. இப்படி பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலினுக்கு கொடுத்தா பொருத்தமா இருக்கும். எப்படி நாட்டு மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. எப்படி வாயில வடை சுடுடா என்று சொன்னால் அது ஸ்டாலினுக்கு பொருத்தமா இருக்கும். அப்படி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசாங்கமா திரு ஸ்டாலின் அரசாங்கம் இந்த 5 ஆண்டு காலம் ஏமாற்றி கொண்டிருந்தது. அதுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் இந்த தேர்தல், சட்டமன்ற பொது தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எப்பொழுது தேர்தல் வரும் என்று மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு வாக்களிக்க மக்கள் தயாராகிவிட்டார்கள். இதுக்கு இது ஃப்ரீயா அப்படின்ற மாதிரி தான் எலெக்ஷன் வரனால இஷ்டத்துக்கு ஃப்ரீ அப்படின்னு அறிவிச்சிட்டு இருக்காங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல, கட்சிக்காரங்க, அதாவது நிறைய கட்சிக்காரங்களே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, திமுகக்கும் காங்கிரஸ்க்கும் இருக்கிற பிரச்சனை கூடிய சீக்கிரம் வெளியே வரும் பாருங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு டிடிவி. அடித்தட்டு மக்கள், இன்னும் விளிம்பு நிலை மக்கள், ஏழ்மை எல்லாமே
தமிழ்நாட்டுல இருக்கு. இந்தியாவை ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக உருவாக்குவதற்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வர்றாங்க. பொருளாதார ரீதியாக நாம் முன்னேறி வருகிறோம். தமிழ்நாட்டிலும் பல கல்வி மற்றும் தொழில்துறையில தமிழ்நாடும் கடந்த 50 ஆண்டுகளாக முன்னேறி வருகிறது. தேவையான மக்களுக்கு இந்த விலையில்லா திட்டங்கள், உதவித்தொகைகள்லாம் உண்மையாவே தேவையான ஒன்றுதான். ஆனா நீங்க இதை பேக்குறீங்க, அரசாங்க தேர்தல் வாக்குறுதிகள்ல பணம் அறிவிக்கிறாங்க, ஓட்டுக்கே பணத்தை கொடுக்கின்ற சூழ்நிலையும் கேஷ் ஃபார் ஓட்டுன்னு அந்த பணத்தை வாங்கி கொண்டு பாவம் ஏழை எளிய மக்கள் பணத்தை வாங்கிவிட்டோமே, அந்த பணம் எந்த வழியில் வந்தது என்பதை அவர்கள் யோசித்தா அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் பணத்தை வாங்கிவிட்டோமே என்று வாக்குகளை போடுகின்ற சூழ்நிலை இருக்கு. எல்லாமே மாறணும். நீங்க சொன்ன மாதிரி பணத்துக்காக வாக்களிப்பதை நாம் அதை புறந்தள்ளினால்தான் இது போல இலவசங்கள், அது போல உதவித்தொகைகள் அப்படின்னு கொடுக்கிறது கட்சிகளை நிறுத்தும். அண்ணாமலையோட பிரஸ் மீட், இந்த பிரஸ் மீட்ல உதயநிதி பத்தி பேசினாலே அண்ணாமலை அது முழுக்க முழுக்க மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தான். அப்படிதான் இங்கே அமைஞ்சிருக்கு. இதை தாண்டி ஐயோ 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 காது கொடுத்து கேட்க முடியலப்பா, அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ குற்றங்கள் இருக்கு நீங்க வந்து ஆட்சிக்கு பிறகு அப்படின்ற மாதிரி குற்றம் சாட்டியிருக்காரு. அதை பாருங்க. இன்னைக்கு மதுரை எய்ம்ஸ் நம்ம கட்டவே இல்லை அப்படின்னு மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு செங்கலை தூக்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு மதுரை எய்ம்ஸ்ல 3 கோடி செங்கலை வைத்து எய்ம்ஸை கட்டி கொண்டிருக்கின்றோம். 3 கோடி செங்கலை வச்சு பிரதமர் அவர்கள் மார்ச் 1ஆம் தேதி அதே மதுரைக்கு வர்றாங்க. 2026 முடியும் பொழுது மதுரை எய்ம்ஸ் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். அது குறிப்பாக அரவக்குறிச்சி மக்களுக்கு அதனுடைய அருமை புரியும். இந்தியாவில் எத்தனையோ எய்ம்ஸ் இருந்தாலும் கூட புதுடெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் அளவுக்கு இன்னொரு பெரிய எய்ம்ஸ் இந்தியாவில் இருக்குன்னா அது மதுரையில் வரக்கூடிய எய்ம்ஸ். அந்த அளவுக்கு அதே ஃபெசிலிட்டி, அந்த அளவுக்கு குறிப்பாக நம்முடைய இந்த பகுதி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த எல்லா மாநிலத்துக்கும் கூட ஒரு டெரிஷரி சென்டர், மிக முக்கியமாக அதிநவீன மருத்துவ வசதியோடு இந்த எய்ம்ஸ் வருது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய மரத்தை வெட்டுவதற்கு இவங்க பெர்மிஷன் கேட்டாங்கம்மா. 1.5 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு மரத்தை வெட்டி அங்க எய்ம்ஸை கட்டுறதுக்கு 1.5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் நேரம் எடுத்துக்கொண்டார். இந்த 5 வருஷத்துல எந்த காரணத்திற்கும் கூட எய்ம்ஸ் வரக்கூடாது என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டார். அதையெல்லாம் தாண்டி நீங்களே சொல்லுங்க, மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம். அது நிலம் என்பது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில ஒரு எய்ம்ஸை கட்டுறதுக்கு இத்தனை காலம் போராடி அந்த எய்ம்ஸை கட்டி முடித்து கிட்டத்தட்ட எல்லா வேலையும் ஆகி இந்த ஆண்டு முடிவதற்குள்ள திறப்பு விழா நடத்தப்பட இருக்கிறது. ஆனா முதலமைச்சர் அவர்கள் வரும்பொழுதெல்லாம் மத்திய அரசு எய்ம்ஸ் கட்டல. சரி, நாங்க தான் கட்டல, நீங்க ஒரு எய்ம்ஸ் மாதிரி ஒண்ணு கட்டலாமே, நீங்க கட்டலாமே. சரி, மத்திய அரசு தான் கட்ட தாமதம் ஆயிருச்சு, நீங்க கட்டலாமே. கரூர்ல ஒரு நல்ல அதிநவீன மருத்துவ வசதியோடு இங்க பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையம் சின்னத்தரவத்து கட்டலாமே. எத்தனை ஆரம்ப சுகாதார நிலையம் தரமாக இருக்கிறது. நீங்களும் செய்ய மாட்டீங்க, செய்யணும்னு நினைக்கிறவங்களையும் விட மாட்டீங்க. அதிலையும் அரசியல் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை எப்படி நம்முடைய புரட்சி தலைவர் வைத்திருந்தார்கள், அதே போன்ற ஒரு வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய ஆட்சிக்கு நீங்க கொடுங்க. சட்டம் ஒழுங்கு அதால பாதாளத்தில் இருக்கு, அதை பத்தி நான் பேசவே விரும்பலைங்க. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. தமிழகத்தில் இதுவரை நடைபெறாத குற்றங்கள் எல்லாம் அந்த 5 ஆண்டுகள் நடந்திருக்குது. காது கேட்க முடியாத, பேச முடியாத குற்றங்கள் எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த தேர்தலை பயன்படுத்துவோம். இந்த முறை நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக அவர் ஆக்கி 234 தொகுதியிலும் கூட ஒரு பெரிய மாற்றத்திற்கு நீங்கள் அடிபோடணும். நம்ப வச்சு ஏமாத்துற பழக்கம் எங்களுக்கு இல்ல. சொன்னீர்களே, செய்தீர்களா?
அப்படின்ற மாதிரி தான் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். எதுக்காக அப்படின்னா, நிறையா விஷயங்கள் நிறையா திட்டங்கள் சொன்னீங்க, அதெல்லாம் ஒன்றும் செஞ்ச மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சைடு மணிக்கு கழிச்சு விட்டுருக்காரு. 5000 ரூபாய் வந்து நீ கொடுக்கறனா, ஏன் வந்து முன்னாடி 5000 ரூபாய் கொடுக்கல? யாரு கொடுத்தாங்க? 2021ல வந்து 5000 கொடுக்க வேண்டியதானே? அந்த 5000 கொடுக்காம இப்ப ஓட்டு வாங்கலன்றதுக்காக இந்த 5000 ரூபாய். அத நாங்க வந்து மக்களை ஏமாத்துறவங்க கிடையாது. எது கண்டிப்பா முடியுமோ அதை செய்வோம். 10000 ரூபாய் வந்து கவர்மெண்ட் வந்த உடனே உங்களுக்கு வந்து உங்க அக்கௌண்ட்ல 10000 ரூபாய் விழுந்துடும். பொங்கலுக்கு இவர மாதிரி பார்த்தா 3 வருஷம் டிபி கொடுத்தாரு. கரும்பு கொடுத்துட்டு அது வந்து புழுவல் அரிசி, அது என்ன சேர்த்தது, அது புழு, அப்புறம் வெள்ளம் ஒழுகுற வெள்ளம், இதெல்லாம் கொடுத்து ஏமாத்திட்டு இப்ப லாஸ்ட் எலெக்ஷன் வந்தோம்னா பணத்தை கொடுத்தாங்க. நாங்க அதுவும் ஒவ்வொரு பொங்கலுக்கும் 1000 ரூபாய். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கருணை தொகையா 10,000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்றத சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி மிக பெருசாக விமர்சனங்கள் கிளம்புச்சு. ஆனால் முன்னாள் அமைச்சர் தங்கமணி என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக 5000 ரூபா கொடுத்தாங்க, அப்போ கம்முன்னு இருந்தீங்க, அதுவே அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 10,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருமாவை பற்றி கேள்வி கேட்டிருக்காரு. அதே போல் இப்பொழுது தேர்தல் வருகின்ற காரணத்தினால் கோடை காலம் வருடம் வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் 1 மாத காலத்தில் தேர்தல் வர இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆண்டு கோடை காலத்துக்கு என்று 2000 ரூபாய் போட்டிருக்கின்றார்கள். இது மக்களை ஏமாற்றுகின்ற திட்டம். கொடுத்தால் 5 ஆண்டு காலம் முழுமையாக கொடுத்திருக்க வேண்டும். அதே போல மாதம் 1000 ரூபாய் கொடுப்பதை 3 மாதத்துக்கு சேர்த்து ஒட்டுக்காக கொடுத்திருக்கின்றார்கள். நடைமுறையில் இருக்கின்ற திட்டம் தேர்தல் வந்தாலும் நிறுத்த மாட்டார்கள். இதில் ஒன்றாக 5000 ரூபாய் போட்டால்தான் மக்கள் நினைத்து பார்ப்பார்கள் என்று போட்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் மக்கள் மறந்து மீண்டும் பொன்மன செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி, அண்ணன் எடப்பாடி தலைமையில் அமைவது உறுதி என்பதை நடைபெறுகின்ற ஆட்சி திமுக ஆட்சி. இங்கே இருக்கின்ற நகர்மன்றமும் திமுக கையில் இருக்கின்றது. அது சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அவர்கள் அதை போட மறுத்து கொண்டிருக்கின்றார்கள். வெயிலுக்காக கிட்டத்தட்ட 65 லட்சம் ரூபாய் செலவு செய்து 2 பஸ் ஸ்டாப்புகளை நான் போட்டிருந்தோம். பாலம் கட்டுவதற்காக எடுத்த போது எங்களிடத்தில் என்ன சொன்னார்கள், மீண்டும் அதே இடத்தில் நிறுவோம் என்று சொல்லி ஒரு பலமுறை நாங்கள் கேட்டும் இன்னும் நிறுவப்படாமல் இருக்கின்றது. மீண்டும் அண்ணன் எடப்பாடி வந்தவுடன் உடனடியாக அந்த பணி மேற்கொள்ளப்படும். திருமாவளவன் ஆட்சிக்கு வரமாட்டாங்க, அதனால வந்து வாக்குறுதி நிறைய கொடுத்துட்டு அவங்க 5000 ரூபா கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்தாங்க? அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. 5000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் உண்மையாக மக்களில் என்ன பையன் பொங்கலுக்கு போன வருஷம் கொடுக்கல, ஏன் அந்த திருமாவளவன் எங்கே போனார்? அப்போ கேட்க வேண்டியது தானே. இந்த ஆண்டு பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுத்தாங்களா, போனாண்டு ஏன் பொங்கலுக்கு கொடுக்கல? அதனால் இந்த மாதிரி கதையெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுபடாது. உறுதியாக மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக முதலமைச்சராக வருவார். தொட்டதுக்கெல்லாம் பெரிய குத்தமாக சொல்கிறீங்களே, அதிமுகவை இந்த கிழிக்கிறீங்களே, ஒரு பழமொழி சொல்கிறீங்க, அது எல்லாரும் சொல்கிற மாதிரியா சொல்கிறது? ஆராய்ஞ்சு பார்த்து சொல்ல வேணாமா? அப்படி என்ன பழமொழியா பெரியசாமி சொல்லியிருக்காரு அப்படின்றத பாருங்க. அதாவது ஏதோ ஒரு காரணத்திலலாம் முதலமைச்சர் வந்தவர், அவ்வளவுதான். அவருக்கு நிர்வாகத்திறன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அடிப்படையில் ஒரு பெரிய அரசியல் தலைவர் கிடையாது, நிர்வாகத்திறன் கிடையாது. 10,000 ரூபாங்கிறது அது சொன்னது மாதிரி அள்ளி விடுறது மாதிரி தான் இருக்கு. தினமலர் பார்த்தீங்களா, நல்லா அள்ளி விட்டுருக்காருன்னு உங்க பத்திரிகை சொன்னதை திருப்பி போடுங்க. அள்ளி விடுறாப்புல ஒண்ணுமே நடக்காத சொல்றாரு. முடியாதுக்கு 1 லட்சம் கூட சொல்லுவாரு. ஆனா அவர் வரமாட்டார். அடுத்து முடிஞ்சு போச்சு, முடிஞ்ச கதை. என்ன வேணாலும் சொல்லிட்டு போதாம்ல, முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் தெளிவா இருக்கேன். இதுல வந்து மக்களுடைய இதை வந்து ஆதரவு இழந்து விட்டது. அந்த இயக்கம் சுக்குநூறா போச்சு. அதிமுக 1000 பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு சொல்லியிருக்கான். தமிழ்நாட்டில் அது எடுபடாது. 1000 பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணலாம், கடன் வாங்கலாம், ஆனா வந்து கடன் கூட வாங்க முடியாது. அந்த அளவுக்கு கடனை வச்சுட்டு போயிட்டாரு. 5 லட்சம் கோடியை கடனை வச்சுட்டு போனாரு. அவர் எங்க போய் கொடுக்க போறாரு? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகத்துக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, தன்னுடைய பேரை 3 வயசு, அந்த 3 வயசு பேரை வந்து என்ன பண்ணியிருக்காரு, தாவேகாக்கு ஓட்டு போடுங்க தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கேன்வாஸ் பண்ணுறது யாருனாலும் இருக்கலாம், ஆனால் அந்த பேரனோட வயசு 3. இன்னும் அவருக்கு எலிஜிபிளாக இருக்க வேண்டியது இன்னும் 15 வருஷம் இருக்குது ஓட்டு போடுறதுக்கு. அதுக்கு முன்னாடி சின்ன சிறுசுகளாக வந்து கேட்குதே தாவேகாக்கு ஓட்டு போடணுன்னு, யார் யார் கேட்கணுன்னே தெரியாமல் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிருக்காரா இல்லை நேராகவே பேசியிருக்காரா ஒன்றும் புரியல. பாருங்க. நான் வழக்கமாக திமுக தாங்க ஓட்டு போடுவேன். ஆனால் என் பேரப்புள்ள என்ன படிக்கிறான்னு கேட்டேன். 3ஆம் கிளாஸ் படிக்கிறான். என் பேரப்புள்ள தாத்தா இந்த கொரோனா நீ விசிலுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. இது 3ஆம் கிளாஸ் படிக்கிறது, ஓட்டு கேட்குது. கேன்வாஸ் எங்கேருந்து நடக்குதுன்னு பார்த்துங்க.
நீங்க எல்லாம் என்ன ஆரம்பிக்கவே இல்லை தேர்தல் பிரச்சாரத்தை. அங்க வீடுகள்ல 3ஆம் கிளாஸ் குழந்தை தாத்தா கிட்ட, தாத்தா நீ இவ்வளவு நாள் எதுக்கு வேணாலும் போட்டுரு, இந்த முறை விஷயத்துக்கு போடு. அவர் என்ன சொல்றாரு, சார் என் பேரப்பிள்ளையே வாயை திறந்து கேட்கும் போது நான் இவ்வளவு நாளா உதயசூரியனுக்கு போட்டாலும் இந்த ஒரு முறை மாத்தி போடலாம்னு நினைக்கிறேன் சார். ஏயா பேரப்பிள்ளையே வாயை திறந்து கேட்டான் சார். இந்த மாதிரி எத்தனை பேரு குறவு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ண போறாங்க. அடடா மலடா அடமலடா அப்படின்ற மாதிரி தான் திடீர்னு வந்துச்சா மழை. அப்படி இருக்குது. ஏன்னா திமுக வந்து இது வரைக்கும் ஆட்சியில் இருந்தப்போ ஒன்றும் செய்யலை. ஆனால் இப்போது எலெக்ஷன் வரனால இஷ்டத்துக்கு பரிசுகளை கொடுத்துட்ருக்காங்க. திமுகவுக்கு தடை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சம்பத் சொல்லியிருக்காரு. பாருங்க. தேர்தல் தேதி அறிவிச்சிட்டா மக்களுக்கு இலவசங்களை கொடுக்க முடியாது. எனவே தேர்தல் ஆணைய விதிமுறைகளை அதில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி மீறிவிடலாம், வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்களை கொடுத்து விடலாம் என்று அரசு எந்திரத்தை பயன்படுத்தியே மகளிர் உரிமை தொகை என்கிற பெயரிலே 5000 ரூபாய் 1.31 லட்சம் 1,31,00,000 மகளிர்களுக்கு 5000 ரூபாய் தலா வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இது வாக்காளர்களுக்கு மறைமுகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற கையூட்டு. எந்த நேரத்தில் வேணாலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம். ஆகவே வாக்கை சேகரிப்பதற்கு அரசு பணத்தையே பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது சட்ட ரீதியா அவங்க வேண்டாம் மறுக்கலாம், ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம் அப்படியெல்லாம் சொல்லலாம். அப்படி பார்த்தா ஏன் 28 மாசம் உங்க தேர்தல் வாக்குறுதியில நீங்க மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, இப்ப புதிதாக நீங்க கண்டுபிடிச்ச என்ன சொல்றீங்கன்னா கோடைகால சிறப்பு உதவின்னு 2000 ரூபாய் வச்சிருக்கிறீங்க. நீங்க ஆட்சிக்கு 4 கோடை காலம் முடிஞ்சிருக்குது. அந்த 2000 ரூபாயை சேர்த்து 8000 ரூபாயா வர வச்சிருக்கணும். 28 மாதம் நீங்க மாதம் 1000 ரூபாய் கொடுக்கவே இல்லை. நிதிநிலை சரியானதுக்கு அப்புறம் கொடுக்கணும். நீங்க தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னீங்க. ஏமாத்துனீங்க மக்களை, வாக்காளர்களை ஏமாத்துனீங்க. உங்க தேர்தல் வாக்குறுதிப்படி நீங்க 28 மாதம் கொடுக்கல. அந்த 28 மாதம் கொடுக்கல அப்படின்னா அந்த 28,000 ரூபாய் நீங்க வங்கி கணக்குல வர வச்சிருப்பீங்களா? இதெல்லாம் நாங்க மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசாங்கம் எப்படியெல்லாம் வாக்காளர்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்குகிறது அப்படிங்கிறத ஜனநாயகத்தை பணநாயகமாக மாற்றுகிறது என்பதை தெரிவிப்பதற்காக நாங்க பிரச்சாரம் பண்றோம். ஆனாலும் தேர்தல் கமிஷன் இதுல நடவடிக்கை எடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜூலி நம்ம ட்ரெண்ட் ஆகாம விட்டுட்டோமே இத்தனை நாளா. ஆனா விஜய் தொட்டா கண்டிப்பா ட்ரெண்ட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா வாயை கொடுத்தாங்க. ஜல்லிக்கட்டு அது இதுன்னு சொல்லி, ஏன்னா நம்ம ஜல்லிக்கட்டுக்கு அவ்வளோ போராடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா வாயை கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது ட்விட்டர் ஃபுல்லா வச்சு செஞ்சாங்க ஜூலியை. விஜய் ரசிகர்களா இருக்கட்டும், தொண்டர்களா இருக்கட்டும், நெட்டிசன்களா இருக்கட்டும். இப்படி இருக்கும்போது மீண்டும் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க ஜூலி. பாருங்க. விஜயண்ணா, உங்கள் வேலூர் பரப்புரை பார்த்து அதில் எதுவும் இல்லைன்ற ஆதங்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். உங்களுடைய ரசிகர்கள், ஆமாம் அவங்க ரசிகர்கள் மட்டும்தான், ஏன்னா இன்னும் அரசியல் வயப்படலையே. அவங்க எல்லா சோஷியல் மீடியா சைட்லேயும் என்னை கடிச்சு வச்சிட்ருக்காங்க. இந்த மைனர் பசங்கக்கிட்ட இருக்கிறது முக்கால்வாசி என்னமோ ஃபேக் ப்ரொஃபைல் மட்டும்தான். அதை வச்சு தான் என்னை மிரட்டிட்டும் இருக்காங்க. அதுக்காக பயந்து நான் அந்த வீடியோவை டிலீட் பண்ணவும் மாட்டேன், என் கருத்துக்கள்லேருந்து பின்வாங்கவும் மாட்டேன். என்னை மிரட்டினா பரவாயில்ல, ஆனால் என்னை சார்ந்தவங்களையும் மிரட்டுறனால இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். விஜயண்ணா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணுன்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா என் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் அவங்கள விட்டுருங்க. ஓ, நீங்கள் பனையூரை விட்டு வெளியே வர மாட்டீங்கல்ல? நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். நான் வேணா பனையூர் வரேன். என்னை திட்டின மாதிரி தான், மக்களை திட்டின மாதிரிலாம் யாரையும் உள்ளே இழுத்து போட மாட்டேன். ஒரு பெண்ணுக்கு சோஷியல் மீடியாவில் முக்கியமாக எவ்வளோ மரியாதையும் எவ்வளோ மதிப்பும் எவ்வளோ பாதுகாப்பும் உங்கள் ரசிகர்கள் மத்தியில் இருக்குன்றத அந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனை டைம் இருந்தால் படித்து பாருங்கள். இப்படி புதுசாக கட்சியெலாம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த இருக்கிற கட்சியை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க ஒரு சிலர். இப்படியான அரசியல்களம் பயங்கரமாக சூடு பிடிச்சிட்டு தான் இருக்குது. பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. மீண்டும் ஒரு பக்கா பாலிடிக்ஸ் பகுதியில் சந்திப்போம். இத்துடன் நான் விடைபெறுகிறேன். உங்கள் சுஷ்மா சுரேஷ்.